சிலம்பக்கலையை பற்றி ஏதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு வந்திருக்கீங்க. சிலம்பக்கலை நான் 4 வயசு 4வது படிக்கும்போதே ஒரு 8 வயசுலேருந்தே எனக்கு இதில் ஆர்வம் உண்டு. எனக்கு அண்ணார் சகோதரர் தான் இதுக்கெல்லாம் நிறையா பயிற்சி கொடுத்தாங்க. அந்த வகையில் வந்தது இது சிலம்பம். சிலம்பத்தில் நிறையா பயிற்சி இருக்கணுன்னாக்கா நாகம் 16 ஒரு கலையை மட்டும்தான் அதிகமாக விரும்புகிறாங்க இப்போ. ஏன்னா மற்ற கலையெல்லாம் நிறையா இருக்குது. குறவஞ்சி, துளுக்கானா, சாதா பத்து, குறவ அனுமந்து பாலா, கட்டப்பத்து, குட்டப்பத்து, கர்நாடகம், கன்னடம், களரி, கதம்பம், ஐயங்கார் வரிசை, பனையேரி மல்லு, இவ்வளவும் நிறையா இருக்குது. இதில் ஆசு, ராஜாராணி, அப்புறம் கல்யாண கூடம், நாகம் 16 தான் கலை. கத்தி சுழற்சியோ, வால் வீச்சு சுழற்சியோ, மான்கம்பு சுழற்சியோ, சுருள்வால் சுழற்சியோ எல்லாம் சிலம்பத்தில் இருந்தால் அடிப்படை பயிற்சி. சிலம்பம் நல்லா சுற்றுமுறை நல்லா தெரிஞ்சானா அவனுக்கு அதெல்லாம் சுலபமாக வரும். நாகம் 16 சுத்துன்னு மட்டும் இல்லை, எல்லாம் குறவஞ்சில் நிறையா சுத்துமுறை இருக்குது. அதனால் அந்த சுத்துமுறையில் இருந்தால் நீ வேல்கம்பு சுற்று, வால் பயிற்சி செய்யி, கேடயம் செய்யி, சுருள் செய்யி, ஒற்றை சுருளோ இரட்டை சுருளோ எல்லாம் செய்ய முடியும். அப்போல்லாம் கிராமிய விளையாட்டு திருவிழாக்களிலையும் ஒரு கல்யாண ஊர்வலத்துலேயும் இப்படி செஞ்ச விளையாட்டு இப்போ அடிமுறை, சண்டை முறை இப்போ பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் தான் நாங்கள் எங்கள் கலை அபூர்வமாக போய் விளங்குது. நாகம் 16 பெரும்பாலும் நாகம் 16 நிறையா வச்சுருக்காங்க. நாகச்சீற்றம், நாக பாஷாணம், நாக சுருள் எல்லா பேர் வச்சுருந்தாலும் நாகம் 16 எங்கள் குரு மாயவேல் மானடி குப்பம் அவர் வச்ச கலை தான் இன்றைக்கி சிறப்பாக விளங்குது. மற்றவங்களாம் அவர்கிட்ட கற்றுக்கணும் போனவங்க தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாகம் 16 என்பது மாயவேலினுடைய மானடி குப்பம் மாயவேல் அவர் தான் குரு. அவருடைய நாகம் 16ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தான் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது. நாகம் 16 நாகம்னா என்ன, இப்படி சுற்றிட்டு எல்லா திசையிலையும் பார்க்கும். வேறு எந்த திசையும் மற்ற மிருகம் எதுவும் பார்க்காது. இது மட்டும்தான் சுத்தீரம் பார்த்து இருக்கும். அப்போ எதிரியை எந்த திசையில் இருந்தாலும் பார்த்து நம்மளை காபந்து பண்ணிக்கிற ஒரு விளையாட்டு நாகம் 16 விளையாட்டு. அதனால் இதை செய்து காமிச்சா தான் தெரியும் மற்ற விளையாட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அதனால் நம்ம அசைவிலே இருக்குதுங்க இந்த கலையெல்லாம். நம்ம அசைவு எது நிறையா காமிக்கலாம், யாராவது எதற்காக இருந்தால் காமிக்கலாம். என்னென்ன எப்படி வரும்ன்ட்டு சாதாரண கம்புன்ட்டு எடுத்துக்க முடியாது. கம்பில் என்ன விளையாட்டு இருக்குது, முள் ஒதுக்கும், முனி அடக்கும், முன்கண்ட நீரளக்கும், கனி உதிர்த்தும், கவ்வும் நாய்க்காக்கும், கல்வரையும் வழிமறிக்கும், நல்லவனுக்கும் வல்லவனுக்கும் கைகால் தளர்ந்தவனுக்கும் தனி வழி மனிதனுக்கும் உற்ற துணையாகும் கையில் கோல் இருந்த கால். நம்ம கம்பு இருந்தால் போய் அடிக்கிறதுக்கு போகிறதுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இல்லை. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்குன்னா முதல்ல எது இருக்கணும், நம்மளுடைய பிணி போகணும். மிருகத்துண்டு இருந்தும் மனுஷன்ட்டு இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தற்காப்பு கிடையாது. முதல்ல நம்மளை பிணி. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, கவியில் இருக்குது. சிலம்பம் முதல் மல்யுத்தம் தேசி நடை கொல்லின் பலம் பரவும், பண்ண துலங்கு பசி உண்டாம், கபம் வாதம் மேடு வலி சூளை போம், உண்டாம் மனதிடம் ஓர். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம பிணியிலேருந்து பாதுகாத்துக்கணும். அப்புறம் தான் எதிரி வந்தாலும் தடுக்கலாம், மிருகம் வந்தாலும் அடிச்சு நம்ம காபந்து பண்ணிக்கலாம்.
நான் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக சிலம்பம் கற்றுக்கிட்டு வரேன். கற்றுக்கிட்டேன்னா பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பசங்களுக்கு பாடம் எடுத்துகிட்ருக்கேன். சிலம்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா விளையாட்டுகளை போல் இதுவும் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி தான் எல்லாருக்கும் வளர்ந்து வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே பழகி விளையாடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கு. எங்கள் பகுதி வந்து கிராம பகுதி அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் பழக்கப்பட்டது தான் சிலம்ப விளையாட்டு அப்படிங்கிறது. அனைவருக்கும் பழக்கப்பட்டது கம்பு விளையாட்டு அப்படின்ற அளவுக்கு. ஆனால் எங்கள் ஊர்லேயுமே நாங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கும்போது ஒரு 4-5 பசங்க தான் கற்றுக்கிற முதல் மாணவர்களாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி கற்றுருந்தவங்களாம் இருந்தாங்க. அடிப்படையாக பேசிக்காக எனக்கும் கம்பு சுற்று தெரியுன்ற அளவுக்கு சொல்லிக்கக்கூடிய அளவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வளர 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 ஒரு கட்டத்துக்கு மாற மாற அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருந்தாங்க. தொடர்ச்சியாக ஏதோ ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். அது போல் வந்து நான் மட்டும் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. சிலம்பம் வந்து ஸ்போர்ட்ஸாக இது சேர்த்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. விளையாட்டு அமைச்சகம், இந்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளில் சிலம்பமும் இருக்குது. ஒரு சில மாநிலங்களில் காஷ்மீர் உட்பட நாங்கள் இப்போ சமீபத்தில் மார்ச் மாதம் போய் விளையாடிட்டு வந்தோம். அதில் காஷ்மீர்லேருந்தும் டீம் வந்துருந்தது. அதாவது கன்னியாகுமரியில் நடந்த மேட்ச்சுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டவங்க பார்த்தோன்னா காஷ்மீர்லேருந்து வந்தாங்க. அதுபோல் ஆல் ஓவர் ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்தும் சிலம்பம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸாக அதை மாற்றினதுனால தான்.